சார் கால் பண்ணியிருந்தீங்களா? அந்த லிக்விடுக்காக கால் பண்ணியிருந்தேன். சரி இப்போ சார் அஸ்மாஸ் ப்ராடக்ட் வாங்கணுமா? ஆமாம், அதுக்கு தான் நான் கடை வச்சுருக்கேன். சரிங்க. ஷாப் சரி. நேம் சொல்லுங்கள், எங்கே பின்கோட் சொல்லுங்கள். சென்னை 110. சென்னை 110ங்களா? ஆமாம் ஆமாம். ஷாப் நேம் சார்? ஆனந்த் ட்ரேடர்ஸ். ஆனந்த் ட்ரேடர்ஸ். ஆ. சரிங்க, நான் அங்கே இருக்க டீலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். கஸ்டமர்ஸ் பின்கோடு வாரியாக டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. பிஸ்னஸில் வந்து நீங்கள் கடைகளுக்கு சப்ளை செய்யலாம். மளிகை கடை, ஆர்டர்ஸ் கடை, சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி எல்லா வகையான கடைகளுக்கும் நம்ம ப்ராடக்ட்டை நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு 10,000 கூட ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ண கடைகளை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 2 லட்சம்னா தேவைப்படும். அதுக்கும் பிஸ்னஸ்க்கு தயாராவாங்க. உங்களுக்கு கடைங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10 கடைக்கு சப்ளை பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஒரு கடைக்கு 1000 வச்சா கூட 10 கடைக்கு 10,000 வரும். நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி தான் அந்த கடைக்கு போய் சப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை 2 வாட்டி பண்ண போகிறீங்க. 10 கடைக்கு உங்களுக்கு 10,000 வருதுன்னா 100 கடைக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வரும். நான் மினிமமாக சொல்கிறேன். ஒரு 1000 கடை வச்சிங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா கூட வருமானம் வரும் உங்களுக்கு மாதம். கடைகளுக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் கேட்கும்போது தான் கரெக்டாக சப்ளை வச்சிடணும். நீங்கள் ஒரு பின்கோடில் ஒரு 1000 கடை இருக்குது, இல்லைனா ஒரு 500 கடை இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா உங்களால் வந்து ஒரு நாளைக்கு 50 கடைக்கு தான் விசிட் போக முடியும். ஒரு ஆளை வச்சுருந்தீங்கன்னா ஒரு மேன் பவரில் 2 பேர் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 200 கடை கூட பண்ணலாம். நீங்கள் மந்த்லி ஒன்ஸு தான் நீங்கள் ஒரு கடைக்கு போவீங்க, இல்லைனா ட்வைஸ் போவீங்க, 2 வாட்டி போவீங்க. இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இதில் நல்ல இன்கம் இருக்கும் உங்களுக்கு. இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 7449192508